நீங்க இன்னும் ஜாவாவோட இன்டெப்த் இன்ட்ரோடக்ஷன் பார்க்குறீங்கன்னா, யூ ஆர் வெரி லக்கி. ஏன்னா சில முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த இடத்துலருந்து தான் வரும். ஓகேவா? மேக்ஸிமம் இன்னும் கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒய் ஜாவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. யூ கேன் சே ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணது. ஸோ இந்த ஊப்ஸ் கான்செப்ட் என்னன்னா, அது இன்னும் இன்டெப்த் வி கேன் பி கோயிங் மச் மோர் பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இன்னொன்னு என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஜாவா இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஸோ வாட் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்? சிம்பிள் கொஸ்டின். ஸோ இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சொல்லிடுவீங்க, சார் ஜாவா இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு இன்டர்வியூ கிட்ட சொன்னதுக்கப்புறம், வாட் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் பிரதர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்கே தான் பல பேர் மாட்டுவாங்க. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் இன்ட்ரோடக்ஷன் எக்ஸாம்பிளில் 2 பண்ணியிருந்தோம். அதாவது சிபிபி ஃபைலை கம்பைல் பண்ணி இந்த ஃபைலை ஜென்ரேட் பண்ணியிருந்தோம். ஜாவா ஃபைலை கம்பைல் பண்ணி டாட் கிளாஸ் ஃபைல் கம்பைல் பண்ணியிருந்தோம். இப்போ நான் இந்த மெயின் டாட் கிளாஸையும் இந்த மெயின் ஃபைலையும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். உங்களோட மிஷினில் 2 என்விரான்மெண்ட்டுமே இருக்குது. C++ என்விரான்மெண்ட் இருக்குது, ஜாவா என்விரான்மெண்ட் இருக்குது. ஆனால் இந்த பர்டிகுலர் மெயின் ஃபைல் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அது உங்களோட மிஷினில் ரன் ஆகாது. ஏன்னா இந்த மெயின் ஃபைல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்டிகுலர்லி என்னோட மிஷினில் ரன் பண்ணுறதுக்காக ரெண்டர் செய்யப்பட்டது. பட் இந்த டாட் கிளாஸ் ஃபைல் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, இந்த டாட் கிளாஸ் ஃபைலை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா உங்களால் வந்து இதை ரன் பண்ண முடியும் வித்தவுட் எனி எரர். இது ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு முதல்லே தெரியும். நான் வந்து உங்களுக்கு ஜாவாவோட ஆர்கிடெக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு டாட் கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். இதுலேருந்து டாட் ஜாவா ஃபைல்லேருந்து. இந்த டாட் கிளாஸ் ஃபைலை யார்கிட்ட கொடுப்போம், ஜேஆர்இ கிட்ட கொடுப்போம். ஓகேவா? இந்த ஜேஆர்இ என்ன பண்ணுவார், ஒரு ஜேவிஎம்ஐ கிரியேட் பண்ணி அப்புறம் இந்த டாட் கிளாஸ் ஃபைலை இவங்க கிட்ட கொடுப்பாரு. ஸோ இந்த டாட் கிளாஸ் ஃபைலோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் லினக்ஸில் க்ரியேட் பண்ணாலும், விண்டோஸில் க்ரியேட் பண்ணாலும், மேக்கில் க்ரியேட் பண்ணாலும் இதோட ஸ்டாண்டர்ட், அதாவது வந்து இந்த டாட் ஜாவா ஃபைலை நீங்கள் எந்த ஃபைலில் கம்பைல் பண்ணாலும் இந்த சேம் அவுட்புட் தான் வரும். ஓகேவா? ஒரு ஸ்டாண்டர்ட் அவுட்புட் தான் வரும். இந்த ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டை ஜேஆர்இ ஜேவிஎம் கிட்ட கொடுக்கும்போது இது ஈஸியாக ரன் பண்ணிடும். நீ மேக்கில் ரன் பண்ணியோ, விண்டோஸில் ரன் பண்ணியோ, லினக்ஸில் ரன் பண்ணியோ எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த டாட் கிளாஸ் ஃபைலை வந்து ஜேவிஎம்மில் நம்ம ரன் பண்ணலாம். இப்போ ஜாவா லாங்குவேஜ், ஜாவா ஆஸ் அ லாங்குவேஜ் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஓகேவா? பட் நீங்கள் இந்த ஜேவிஎம், ஜேஆர்இ, ஜேடிகே இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். இன்னும் சொல்கிறீங்கன்னா லாங்குவேஜ் தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். அதோட ஜேடிகே பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் தான். ஏன் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்? இங்கே போய் நம்ம பார்க்கும்போதே மல்டிபிள் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் திங்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இட் இஸ் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். என்விரான்மெண்ட் இஸ் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். பட் த ஜாவா ஆஸ் அ லாங்குவேஜ் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதுதான் வந்து ஒய் ஜாவாஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஒன் எக்ஸாம்பிள். இன்னும் ஜாவா ஸ்னிப்பட்ஸ் கொஸ்டின்ஸ் ஏதோ இருந்துச்சுன்னா நான் இதோட பிளேலிஸ்ட்டில் அட்டாச் பண்ணிகிட்டே இருப்பேன். இஃப் ஐ மிஸ்ட் அவுட் சம்திங் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் வீடியோ வித் த ப்ரோக்ராமிங்.